அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம புரோலிட்டேரியன் லீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகள் காலை மாலை என்று இருவேளையும் நடத்திட்டு வர்றோம். நம்மளோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் புரோலிட்டேரியன் லீடர்ஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த வகுப்பு பற்றி எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்டை பற்றி தான் இன்னைக்கு நமக்கு எடுக்க போறோம். இன்னைக்கு எடுத்து கொடுக்க வந்திருக்கிற யாருன்னு பார்த்தா மைக்கேல் ஜெரால்ட் கிரில் சார், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். நமக்காக பல்வேறு தலைப்புகளின் கீழே பல்வேறு முக்கிய தலைப்புகளை நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. எந்த நேரம் வகுப்பு எடுத்து கொடுங்க அப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு ரெடியா, நான் எடுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி உடனடியாக நமக்காக எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. இந்த வகையில் இன்னைக்கு சார் எடுத்து கொடுக்குற தலைப்பு, இந்த சப்ஜெக்ட் ட்ரையல் அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம் எழுத போகிற ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதனால கூர்ந்து கவனிங்க. இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வகுப்பு முடிவில் கேளுங்க, சார் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் சார், தேங்க்யூ சார். நான் வகுப்பில் போகலாம் சார். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குறிப்பா இதுல இப்ப நம்ம இந்த எதிர்வருகின்ற சனிக்கிழமை அரசு உதவி குற்றத்துறை வழக்கறிஞர்கள் நிலை 2 தேர்வு நடைபெறுகிறது. அந்த தேர்வு அடிப்படையில நான் இன்னைக்குள்ள அந்த வகுப்பை எடுக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் எடுக்கிறது மாதிரி எல்லாம் இல்லை. அதனால மற்றவங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம். மேக்சிமம் இதுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பு சட்டம் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட், அதாவது குற்றவாளிகள், அதாவது அவங்களுடைய நன்னடத்தையின் பேரில் அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சட்டம். அதாவது குற்றவாளிகளை விடுவிக்கிறது மட்டும் இல்லை, இந்த சட்டத்திலே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்காணிப்பு என்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த கண்காணிப்பு ங்கிற இது ரொம்ப இதுல முக்கியமானது. இந்த சட்டத்துல மொத்தம் 19 பிரிவுகள் இருக்கிறது. அந்த 19 பிரிவுகள்ல நமக்கு முக்கியமான பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் போல இருக்குது. ஒரு சில பிரிவுகள் நமக்கு அவசியம் இல்லாததாக கூட இருக்கலாம். இப்ப இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை குறித்து, இந்த சட்டம் யாரை இலக்கு மக்களாக கொண்டிருக்கிறது, இந்த சட்டத்தினுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, இதனுடைய ஒரு சோசியல் ரிஃபார்மேஷன் கணக்குல இது வருதா, இல்லைன்னா தண்டனை கொடுக்கக்கூடிய கணக்குல வருதா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த சட்டத்தை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு அவசியமா இருக்கிறது. எப்பவுமே சட்டத்தை நம்ம படிக்கும்போது அந்த ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட்ல இருந்து தொடங்கி அந்த ரிப்பீல் அண்ட் சேவிங் வரைக்கும் ஒரு மெக்கானிக்கலா படிக்கிறத, ஒரு ஸ்டீரியோ டைப்ல படிக்கிறத எப்பவுமே சட்டத்தை பொறுத்தவரையில விட்டுறணும். அது நமக்கு பிரயோஜனமே படாது. ஒரு சட்டத்தை படிக்கும்போது அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த சட்டம் எந்த சப்ஜெக்ட்ல நமக்கு வருது, அந்த சப்ஜெக்டுக்கும் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு, அந்த சப்ஜெக்டுக்கும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த குற்றம் செய்வதற்கான வாய்ப்பு, அந்த குற்றம் செய்யும் போது அது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அதே போல இந்த குற்றவாளிகளை எந்த வகையில தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது. அந்த கண்ணோட்டத்துல படிச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு சட்டங்கள் புரியும். இதை பொறுத்தவரையில இந்த ஏம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தினுடைய இலக்கு மக்கள் யாருங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குறிக்கோளுக்கு போகலாம். இந்த சட்டத்தினுடைய இலக்கு மக்கள் யாருன்னா, முதல் முறை குற்றவாளிகள் ஒரு டீம், ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர்ஸ். இன்னொருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுவனைல் அஃபண்டர்ஸ், இளஞ்சிறார்கள். அப்ப முதல் தடவை குற்றம் செய்கின்றவர்கள் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க above 18 years இல்லைன்னா above 21 years அப்படிங்கிறத இதுல நம்ம வைக்க வேண்டியது. ஆனா இதுல ஜுவனைல் அஃபண்டர்ஸ் அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல அவங்க ஜுவனைல் அப்படின்னு சொன்னாலே JJ ஆக்டின் படி அவங்க எதுல வந்துருவாங்கன்னா 18 years, பிலோ 18 yearsல வந்துருவாங்க. அப்ப பிலோ 18 years கீழே இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயம் ஜுவனைல் அந்த கணக்குல தான் வரணும். அவங்க எல்லா விதமான குற்றங்களுக்கும் அவர்கள் இந்த மன்னிப்பு இல்லைன்னா அவங்களை சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா above 18 years. ஆனா இந்த சட்டத்துல அண்டர் 21 years அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி செக்ஷன் 6ல சொல்லுவாங்க. அப்போ இந்த சட்டத்தினுடைய இலக்கு மக்களை பொறுத்தவரையில் முதல் முறை குற்றவாளிகளும் இளம் சிறார்களும், அதாவது சட்டத்தால் முரண்படுகின்ற குழந்தைகளும், இந்த 2 பேரும் தான் இதனுடைய முதன்மை இலக்குகள். அப்ப இவங்க 2 பேரையும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக இவர்களை சீர்திருத்த வேண்டும். இவர்களை சீர்திருத்துவதன் மூலமாக
இந்த சமூகத்தில் அவர்கள் மீண்டும் ஒருங்கிணைந்து ரீஇன்டகிரேட் இன்டு த சொசைட்டி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க மீண்டும் இந்த சமூகத்துல இயல்பாக ஒருங்கிணைத்து ஒரு நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்கிற கணக்குலதான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. பொதுவா இந்த சட்டத்தை பொறுத்தவரையில குற்றங்கள் ஒழிய வேண்டும் என்கிற எண்ணம் இந்த சட்டத்திற்கு உண்டு. ஆனா குற்றவாளிகள் ஒளிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த சட்டத்துக்கு கிடையாது. அதே போல தண்டனையை விட சீர்திருத்தம் தான் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நன்னடத்தையின் அடிப்படையில ஒரு மனிதனுக்கு ஒரு சுதந்திரமான முறையில் அவனை இயல்பாக அவன் இந்த சமூகத்துல திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவது, அந்த சுதந்திரமான ஒரு தனிப்பட்ட சுதந்திரம், அந்த நன்னடத்தை, குட் பிஹேவியர், அந்த குட் கான்டாக்ட் அப்படிங்கிற அடிப்படையில இருந்தாலும் அது ஒரு சூப்பர்வைசனுக்கு உட்பட்டது, ஒரு கண்காணிப்புக்கு உட்பட்டு இதை கொடுக்குறாங்க. பொதுவாக இந்த சட்டம் ஒரு சீர்திருத்த கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்ட ஒரு சட்டம். பொதுவாக நமக்கு சிறு குற்றவாளிகள் அப்படின்னு சொல்ற அந்த குழந்தை குற்றவாளிகளுக்கு கடினமான தண்டனை, மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கொடுப்பதற்கு என்பது கிடையாது. அது நீங்க ஜேஜே ஆக்ட் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரிவுகள் உங்களுக்கு தெளிவாக சொல்லும். 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஜுவனைலாக இருந்தாலும் அவர்கள் சில கொடூரமான குற்றங்கள் செய்யும் போது அவர்களுடைய அந்த பாதுகாப்பு என்பது 21 வயது வரைக்கும் அவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்ப அந்த 21 வயது வரைக்கும் உள்ளவங்க இல்லைன்னா அந்த குற்றம் செய்யும் போது குழந்தை குற்றவாளிகளாக இருந்தவர்களுக்கு அவர்களை சில்ட்ரன் கோர்ட்ல நீங்க அவங்கள ட்ரையல் நடத்தினா கூட அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா தண்டனை மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கொடுக்கக்கூடாது, மற்ற தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் அங்க இருக்குது. அந்த அடிப்படையில பொதுவாக அந்த குழந்தை குற்றவாளிகள், சிறு குற்றவாளிகள் இது அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தோம்னா அவங்க மறுவாழ்வு, அதை ரீஹாபிலிட்டேட் ஆகி அவங்க இந்த சமூகத்தோட ரீஇன்டகிரேட் ஆகுறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். அப்ப இவங்க தண்டனை கொடுத்தாங்கன்னா இவங்க பழையபடியும் போய் அந்த அடல்ட் அக்யூஸ்ட் கூட ஜெயில இருந்து அவங்க கூட அந்த சகவாசம் உண்டாகி அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த குற்றவாளிகள் என்று கருதப்படுபவர்கள், அந்த முதல் முறை குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, குழந்தை குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, அந்த முதல் முறை அந்த குற்றவாளிகள் தங்களை தாங்களே சீர்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த மனிதர்களாக வாழ்வதனுடைய அடிப்படை தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த நமக்கு நவீன காலங்கள்ல சட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பாக இந்திய சட்டங்கள் எல்லாமே ரீஃபார்மேட்டிவ் அடிப்படையிலானது, சீர்திருத்த முறையிலான சட்டங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த குற்றவியல் சட்டம் என்பது தண்டனையை விட தனிப்பட்ட குற்றவாளியை சீர்திருத்துவது என்ற கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டு உருவான சட்டம் தான் இந்த சட்டம். இது முதன்மை தேர்வு என்று அழைக்கப்படுகின்ற மெயின் எக்ஸாமினேஷன்ல கூட இது ரிலேட்டடாட்டு கேள்வி கேட்டு அதை இந்த நம்ம நாடு எந்த வகையில சட்டங்கள் அடிப்படையில கொண்டு போயிருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஓ ஆக்ட நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸை வச்சு நம்ம ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு தெரியணும். இப்படிப்பட்ட இந்த தன்மைகளை கொண்ட இந்த சட்டம் 18/11/1957 தேதி அன்று முதல் முறையாக நமது மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே அங்க உடனே அது சட்டமாக மாறிவிடவில்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பும் போது ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னா அதனுடைய பரிந்துரைகளை இந்த சட்டத்தின் மீதான அதுல கூடுதல் குறைவு அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவது என்பதற்கான ஒரு பரிந்துரைகளை நிலைக்குழுவானது 25/11/1958 சரியாக ஒரு வருடம் கழித்து அந்த பரிந்துரையை கொடுக்கிறது. இந்த பரிந்துரை என்ன இதன் அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பரிந்துரை நமக்கு 25/11/58 தேதி வந்தாலும் அதுக்கு இடையிலேயே இது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 16/5/1958 அந்த தேதியில என்ன செஞ்சிடறாங்கன்னா பிரசிடென்டினுடைய இசைவை பெற்று அது நடைமுறைக்கு வந்துருது. அந்த நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய பரிந்துரைகளோடு சேர்த்துதான் இந்த சட்டத்தை அதன் பிறகு சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதுல என்னன்னா 19 பிரிவுகள் இருக்கிறது. இந்த 19 பிரிவுகள்ல முதன்மை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டம்
ரீஹாபிலிட்டேஷன், தண்டனையை விட மறுவாழ்வு, அவர்களை மறுசீரமைப்பு முக்கியம் என்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர்ஸை ரொம்ப கவனமா பார்க்குது. ப்ரொபேஷன் பீரியட் என்பது இந்த குற்றவாளிகளுக்கு நன்னடத்தையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு என்பது 3 ஆண்டுகளுக்கு மிக கூடாது. வாழ்நாள் முழுசும் அவன் கண்காணிப்பிலே இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் என்கிற அந்த மனநிலைகளை உள்ள கொண்டு வந்திருக்குது. அதே போல இந்த குற்றவாளிகளுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு நன்னடத்தையின் பேரில் விடும்போது நீதிமன்றத்தினுடைய விருப்புரிமையின் பேரில் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடோ அல்லது அந்த வழக்கு நடத்துவதற்கான செலவு தொகைகளையோ கொடுப்பதற்கான அந்த அம்சங்களை இது கொண்டிருக்கிறது. அதே போல இளங்குற்றவாளிகளுக்கான பாதுகாப்பு இதுக்குள்ளால இருக்குது. அதே போல இந்த ப்ரொபேஷன் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய நன்னடத்தை அலுவலர்களுடைய கண்காணிப்பையும் இந்த சட்டம் உறுதிப்படுத்துகிறது. அப்படி 19 பிரிவுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் நமக்கு பல வகைகளில் பயன்பட்டாலும் இந்த சட்டத்தோடு தொடர்புடைய ஒரு பிரிவு நமக்கு சிஆர்பிசியில 360 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ல 401 இந்த பிரிவுகளோடு உள்ளடக்கி நாம இந்த சட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பிரிவு தான். ஒன்று, அந்த குற்றவாளிகளை அந்த மன்னித்தோ இல்லைன்னா கண்டித்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் கண்காணித்தோ அவர்களை விடுதலை செய்வது, ரிலீஸ் பண்றது, விடுவிப்பது என்பது ஒரு பாற்று. அடுத்த பாற்று இந்த நன்னடத்தை அலுவலர்களினுடைய நடவடிக்கைகள் என்பது. இந்த 2 இதுதான் இதுல இருக்குது. அப்போ இந்த ரிலீஸ் பாற்று, அந்த குற்றவாளிகளை கண்காணிப்பு பேரிலேயோ கண்டிப்பின் பேரிலேயோ இல்லைன்னா மன்னிப்பின் பேரிலேயோ இல்ல வேறு ஏதாவது சூழ்நிலையிலேயோ இவங்களை அந்த விடுவிக்கிறது என்பது பிரிவு 3 முதல் 12 வரையிலும் இருக்கிறது. 3 முதல் 12 வரையிலும் இருக்கக்கூடிய பிரிவுகள் இந்த முதல் குற்றவாளிகளாக இருக்கலாம் அல்லது குழந்தை குற்றவாளிகளாக இருக்கலாம். இவர்களை இந்த சட்டத்தின் கீழ் விடுவிப்பது என்பது அந்த பிரிவு 3 12 வரைக்கும் இருக்குது. இது ஒரு செட்டு. அடுத்த செட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பிஓன்னா யாரு, அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணணும், அவருடைய டியூட்டிஸ் என்ன, இந்த பிஓனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு 3 பிரிவுகள்ல சொல்லியிருக்கிறாங்க. 13, 14, 15 இது இவ்வளவுதான் முக்கியமானது. 16, 17, 18, 19 எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்மளுடைய 16 பொறுத்தவரையில இந்த சட்டத்தின் கீழ் ஒரு நபர் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் குட் ஃபெய்த்ல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்குது, அவங்க மேல நடவடிக்கைகள் எடுக்க முடியாது அப்படிங்கிறது இருக்குது. அதே போல 17வது பிரிவை பொறுத்தவரையில பவர் டு மேக்கிங் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பிறகு 18, 19 பொறுத்தவரையில அது வழக்கமான அந்த ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ் கிளாஸ் கொஞ்சம் வித்தியாசமான சொல்லியிருக்கோம். அதனால அதுகளை நாம கடந்து போயிடலாம். இப்போ இந்த சட்டத்தினுடைய இயற்றப்பட்ட ஆண்டு 1958ஆம் ஆண்டு. அது நடைமுறைக்கு வந்த நாள், இசைவு பெற்ற நாள் அப்படிங்கிறது 16/5/1958. இந்த சட்டத்தினுடைய எண் மத்திய சட்டம் 20/1958. மொத்தம் 19 பிரிவுகள். இப்ப முதல் பிரிவை பொறுத்தவரையில அந்த ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் பொறுத்தவரையில நமக்கு அந்த சட்டத்தினுடைய பெயர் நமக்கு தெரியணும். சில நேரங்களில் Prohibition of Offenders Act enacted in the year or came into the force on அப்படிங்க அந்த இயரை கேட்டாங்கன்னா 1958 என்பதை சொல்வதற்கு இந்த பிரிவு 1 பயன்படும். இது நாடு முழுவதும் என்ன செய்யறது, எல்லா பகுதியையும் இது அளாவி நிற்கும் என்பது இந்த 1வது பிரிவு. 2வது பிரிவை பொறுத்தவரையில ஒரே ஒரு இதுதான் நமக்கு ப்ரொபேஷன் ஆபீசர்னா யாரு அப்படிங்கறத செக்ஷன் 2B சொல்லியிருப்பாங்க. அந்த செக்ஷன் 2B என்ன சொல்லணும்னா, அது தன்னை விடவும் பிரிவு 13 கை காட்டிட்டு ஒதுங்கிக்கிறோம். அப்ப ப்ரொபேஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்லும் போது பிரிவு 13 படி மாநில அரசால் நியமிக்கப்படுகின்ற ஒரு அலுவலர் தான் கண்காணிப்பு அலுவலர் அல்லது நன்னடத்தை அலுவலர். அவர் தான் ப்ரொபேஷன் ஆபீசர் என்ற வார்த்தையில அதை கொண்டு விட்டுருவாங்க. அப்படி பிரிவு 2 முடிஞ்சிச்சு. பிரிவு 3 பொறுத்தவரையில நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்மானிஷன்ல முடிக்கிறது. பவர் ஆஃப் கோர்ட் டு ரிலீஸ் சர்டன் அஃபெண்டர்ஸ் ஆஃப்டர் அட்மானிஷன். அப்போ இந்த அட்மானிஷன் அப்படிங்கிறது எதுக்கு பொருந்தும், எப்படி செய்யணும் என்பதை குறித்து நாம இதுல படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரிவு, சின்ன பிரிவு தான். அதுல ஒரு 10 டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 10 டேட்டாஸை பொறுத்தவரையில என்ன அப்படின்னா, முதல் டேட்டா இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 379, அதற்கு இணையான தற்போது பிஎன்எஸ் பிரிவு 303, துணை பிரிவு 2 தெப்ட், அதாவது களவு, திருட்டு, இந்த குற்றம் செய்தவர்களுக்கு பொருந்தும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 380,
கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ் செக்ஷன் வந்து 305. அதாவது 380 எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டெல்லிங் ஹவுஸ்ல தான் இருக்கும், ஒரு வசிப்பிடத்தில் திருடுவதுன்றது இருக்கும். இதுல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பிஎன்எஸ்ல அந்த போக்குவரத்தின் போது வாகனத்துல திருடுவது, அதே போல பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இதெல்லாம் சேர்த்து அந்த 305 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது தெப்ட் இன் டெல்லிங் ஹோம் ஹவுஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஆர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், இந்த இடங்களில் திருடுபவர்களையும் என்ன செய்யலாம், அந்த குற்றத்துல உள்ளவங்களையும். இது சட்டம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா முதல் குற்றவாளிகளையும் இளங்குற்றவாளிகளையும் தான் இது குறிவைக்கிறது. இந்த சட்டத்தினுடைய இலக்கு மக்களே இவங்க 2 பேரும் தான். அப்ப 379 வருமானா வரும், 380 வருமானா வரும். அதே போல இந்திய தண்டனை சட்டம் 389 ஒருவருடைய சொத்து ஒரு கிளர்க்கு கையிலேயோ, ஒரு மாஸ்டருடைய சொத்து கிளர்க்கு கையிலேயோ, இல்லைன்னா அவருடைய வேலையாளர் கையிலேயோ இருக்கும்போது அவருடைய அந்த இதுல இருக்கக்கூடிய அதை திருடுறது, அது வந்து 381 கரஸ்பாண்டிங் செக்ஷன் 306 பிஎன்எஸ். இது வந்து பொருந்துமானா பொருந்தும். அதே போல 404 பிரிவு 404 இந்திய தண்டனை சட்டம் கரஸ்பாண்டிங் செக்ஷன் பிஎன்எஸ் 315 dishonest misappropriation of property possessed by deceased person at the time of his death. ஒரு மனிதர் இறந்து போன ஒரு மனிதர் இறக்கும் போது அவருடைய கைவசத்தில் அனுபவத்தில் இருந்த ஒரு சொத்தை தவறாக என்ன செய்யறது, அபகரிக்கிறது, அந்த இதுவும் இதுக்குள்ள வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 420 318 subsection 4 cheating and dishonestly inducing delivery of property, இந்த இதுவும் இதுல வரும் அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்து ஒரு 6வது பாயிண்ட் இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 5 பிரிவுகளையும் ஸ்பெசிபிக்கா சொல்லிக்கிட்டு 6வது ஒரு பாயிண்டா என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய தண்டனை சட்டம் அல்லது அதர் ஆக்ட். இந்த இந்திய தண்டனை சட்டம்ங்கிறதுல நம்ம எப்ப படிக்கணும், பிஎன்எஸ் அப்படியே ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 8, நீங்க அந்த செக்ஷன் 8 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சட்டத்தினுடைய இணையாக அந்த சட்டத்தை ரிப்பீல் பண்ணாலோ இல்லைன்னா அது புதிய சட்டம் வந்தாலோ இந்த சட்டத்தினுடைய பெயரை நீங்க வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ, அந்த விதிகளை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ, அந்த ஒழுங்காற்றுகளை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் புதிய சட்டத்தையும் புதிய விதிகளையும் புதிய ஒழுங்குமுறைகளையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதுதான் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் செக்ஷன் 8. அப்ப நாம எப்பவுமே நம்ம அந்த ஒரு சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, டிஜே ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ஏபிபி ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் தொழிலை செய்கின்ற ஒரு நல்ல நண்பராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல எங்க சார் ஐபிசி தானே சொல்லி இருக்குது, அப்போ இனி அதுக்கு சட்ட திருத்தம் வருமானா வரலாம், ஆனா சட்ட திருத்தம் வராது வரைக்கும் அது பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல வந்து நமக்கு செக்ஷன் 8 வந்து என்ன சொல்லுது, அதுக்கான ஒரு ப்ரொவிஷனல் சொல்லுது. அப்போ இந்த இடங்களை அதுல நீங்க பாத்துக்குங்க. அப்ப இந்திய தண்டனை சட்டம்னு சொல்ற இடத்துல எல்லாம் நாம என்ன செய்யணும், இந்த பாரதிய நியாய சங்கீதாவையும் சேர்த்துக்கணும். அப்ப இந்திய தண்டனை சட்டம் அல்லது வேறு சட்டங்களில் 2 ஆண்டுகளுக்கு மேற்படாத தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளும் இந்த அட்மானிஷன் பண்றதுக்கு பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு குற்றத்திற்கு எந்த குற்றத்திற்கு இப்ப அட்மானிஷன் வாங்க போறாங்களோ அந்த குற்றத்திற்காக முன்பு தண்டிக்க கூடாது. அப்ப நீங்க ஒரு என்னது ஏற்கனவே ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு தண்டனையை பெற்றிருக்க கூடாது. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தண்டனை என்பது தண்டனை தான் பெறணும்னு சொல்லல, ஒருவேளை இதற்கு முன்பு பிரிவு 4 படி ஒரு நன்னடத்தையின் பேரில் ஒரு குற்றத்தை மன்னித்து விட்டுருக்க கூடாது. இவனுக்கு வழக்கமே என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு குற்றம் செய்வான் அவனை மன்னிச்சு விடணும் அப்படிங்கிற மனநிலையே கிடையாது. தண்டனை என்பது அந்த மன்னிப்பும் சேர்ந்ததுதான். அதுல சில ரிமூவல் ஆஃப் டிஸ்குவாலிபிகேஷன் இருக்குது. ஆனா அதையும் தாண்டி தண்டனை என்று கொடுக்க வரும்போது முன்பு ஒரு தண்டனை வாங்கி இருக்க கூடாது. அந்த தண்டனை என்பது இந்த பிரிவு 4 படி நன்னடத்தையின் பேரில் கூட வாங்கியிருக்க கூடாது என்பதுதான் அதனுடைய 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் பொறுத்தவரையில அந்த அட்மானிஷன் பண்ணும்போது அந்த குற்றத்தினுடைய நேச்சர், அந்த குற்றவாளியினுடைய கேரக்டர், அவங்களுடைய பிஹேவியர், இதெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 9வது பாயிண்ட் அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த செக்ஷன் 4ல அவர் நினைச்சிருக்க கூடாது, நன்னடத்தையின் பேரில் விடுவிக்கலாம், இந்த இதுல என்ன செய்யலாம், இந்த இதுல பண்ணலாம், இல்லைன்னா அதுல கூட பண்ணிருக்கலாம். 10வது பாயிண்ட பொறுத்தவரையில அந்த அட்மானிஷன் என்பதை பொறுத்தவரையில அந்த தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக இந்த அட்மானிஷன் அதனை கண்டித்து அனுப்பலாம். இதுதான் அந்த செக்ஷன்
3ல நமக்கு சொல்லக்கூடியது. பிரிவு 3ஐ பொறுத்தவரையில ஒரு முதல் குற்றவாளியையோ அல்லது ஒரு இளங்குற்றவாளியையோ கண்டித்து அவரை விடுவிப்பது, இதுதான் இதுல சொல்லியிருக்குது. அப்ப அதுல எந்தெந்த பிரிவுகள் எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒருத்தருக்கு அட்மானிஷன் கொடுத்து அவரை விடலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நீங்க எல்லாரும் ரொம்ப இந்த வழக்குகள் எல்லாத்தையும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கம்யூனல் கிளாஷுக்கு 2 பேருக்கு ஒரு பிரச்சனையில ஒரு கம்யூனல் கிளாஷ் ஒருத்தர் உருவாக்குறாரு. அந்த கம்யூனல் கிளாஷை உருவாக்குறதுக்காக ஒரு மத கலவரமோ அல்லது ஒரு ஜாதி கலவரமோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கம்யூனல் கிளாஸுக்கு வழிவகுக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் தான் அப்படிங்கிற சில இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில அந்த அதனுடைய அதான் சொல்றது பாருங்க, அந்த குற்றத்தினுடைய தன்மை மற்றும் குற்றவாளியினுடைய அந்த பண்பு இதெல்லாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனா இந்த ஒரு கம்யூனலிசம், அதாவது அந்த மதவாதம் அல்லது ஜாதியவாதம் இல்லைன்னா இனவாதம் மொழிவாதம் இது மாதிரிப்பட்ட திரிபுவாதங்கள் பேசக்கூடிய அதன் அடிப்படையில செஞ்சோம்னா ரொம்ப கவனமா பார்க்கணும். அது அந்த பிஓ கட்டாயம் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு பல தீர்ப்புகள் எல்லாம் இருக்குது. இப்ப அந்த குற்றத்தின் தன்மை மற்றும் குற்றவாளியின் தன்மை குறித்து நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிற சில இதெல்லாம் இருந்தாலுமே அந்த இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத அதுல சொல்லுது. இப்படி நாம செக்ஷன் 3 கடந்து போயிடலாம். செக்ஷன் 4 பொறுத்தவரையில ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்ட். ஒரு நபரினுடைய நம்ம அரசு பணிக்கு வந்த உடனே முதல் 2 ஆண்டுகள் நமக்கு என்னது ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, தகுதிகான் பருவம். இந்த காலகட்டத்துல நீங்க நல்லா இருந்தீங்கன்னா பணியில் தொடர்வீர்கள். நீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை எனி டைம் என்ன செய்யலாம், அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அந்த ப்ரொபேஷன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அரசு பணிக்கு போறவங்களுக்கு தெரியும். அந்த தகுதி காண்பது அங்கே இங்கே எப்படிதான் ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்ட், அந்த நன்னடத்தைக்கான தகுதியை காண்கின்றார்கள். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் அவரை கண்காணிப்புல வச்சு என்ன செய்யலாம், அந்த பிரிவு 4 படி அவரை விடலாம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னா அந்த குற்றம் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்காக இருக்கக்கூடாது. இந்த குற்றத்தினுடைய தன்மை மற்றும் குற்றவாளியினுடைய தன்மை குறித்து நீதிமன்றம் ரொம்ப கவனமா வச்சிருக்கணும். அதே போல இந்த 4ல அந்த ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்டுக்கான ஆர்டர் போடும்போது அடிஷனலா சூப்பர்வைசன் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆர்டர், மேற்பார்வை உத்தரவு. அந்த சூப்பர்வைசன் ஆர்டர் நாட் லெஸ் தென் 1 இயர், ஓராண்டுக்கு குறையாமல் என்ன செய்யணும், ஓராண்டுக்கு குறையாமல் அந்த சூப்பர்வைசன் ஆர்டரை இஷ்யூ பண்ணலாம். அப்ப இதெல்லாம் நமக்கு சில நேரங்களில் கேள்விகளுக்காக வாய்ப்பு இருக்கலாம். அதனால ரொம்ப கவனமா பாருங்க. மரண தண்டனை ஆயுள் தண்டனை இருக்கக்கூடாது. அவங்களுடைய தன்மை, குற்றத்தினுடைய தன்மை, குற்றவாளியினுடைய குணநலன்கள் குறித்து நீதிமன்றம் கருத்தில் கொள்ளணும். அதே போல இது கூடவே ஒரு சூப்பர்வைசன் ஆர்டரை கொடுக்கணும். அந்த சூப்பர்வைசன் ஆர்டரை ப்ரொபேஷன் ஆபீசர் அவர் கண்காணிக்கிறதுக்கு மேற்பார்வை உத்தரவு அல்லது கண்காணிப்பு உத்தரவு போடலாம். அது நாட் லெஸ் தென் 1 இயர் இருக்கணும். அதே போல இந்த ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்ட ஒரு பிணையத்தின் பேரிலோ இல்லைன்னா பிணையம் இல்லாமலோ, அதாவது சூரிட்டியோ வித்தவுட் சூரிட்டியிலோ என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த அந்த இது என்ன செய்யக்கூடாது, அந்த கண்காணிப்பு உத்தரவு என்பது 3 ஆண்டுகளுக்கு மிகக்கூடாது. அதே போல எந்த சூழ்நிலையிலும் இந்த உத்தரவு கொடுக்கும் போது நிபந்தனைகள் போடலாம். அந்த நிபந்தனைகளை பொறுத்தவரையில எந்த டைம்லனாலும் நான் இந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கணும்னு நீதிமன்றத்திற்கோ இல்லைன்னா பொதுநலன் கருதியோ தேவைப்பட்டது என்றால் நான் சரணடைந்து அந்த குற்றத்தை தண்டனையை ஏற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நிபந்தனை அங்க இருக்க வேண்டும். அதுல என்ன செய்யணும், அந்த அந்த நிபந்தனைகளை சொல்லி கொடுக்கலாம். அதே போல அந்த சூப்பர்வைசன் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு கட்டளையில கூட என்ன பண்ணலாம், ஒரு நிபந்தனைகளை கொடுக்கலாம். அந்த நிபந்தனைகள்ல என்ன செய்யணும், அதன்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது அது ஒரு முக்கிய ஒரு இது. இந்த பிரிவு 4 படி ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இதை நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த கண்காணிப்பு அலுவலரினுடைய அந்த ரிப்போர்ட் என்பது நாட் மேண்டேட். அதை கட்டாயம் அதை வாங்கிக்கிட்டு தான் அந்த பிஓல 4ல செக்ஷன் 4ல விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை என்பது இதுல ரொம்ப முக்கியமானது. இப்ப ஒரு ஒரு இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஆனா பொதுவா நீதிமன்றங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு அந்த வம்பு, அதனால பிஓ கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கேட்போம் அப்படிங்கிறது தான். அந்த பிஓ கிட்ட கேட்கக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்தவரையில என்ன அப்படின்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதுல அதிகமான முறையில் அவர்களுடைய அந்த யாரை நீங்கள் கண்காணிப்பிலோ அல்லது கண்டிப்பிலோ விடுகிறீர்களோ அவர்களை குறித்த ஒரு சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்பது அதுல இருக்கும். நீங்க அந்த ஜேஜே ஆக்ட்ல நீங்க படிக்கும் போது இளம் சட்டத்தால் முரண்படும் குழந்தைகளுக்கு ஒரு சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தயார் பண்ணுவாங்க. இந்த பிஓ ரிப்போர்ட்லயும், இந்த பிஓ ரிப்போர்ட்டுங்கிறதே எஸ்ஐஆர் தான், சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தான். அதன் அடிப்படையில தான் சரி இவனுக்கு வேற யாருக்குடைய தொடர்பு இல்லை, இவர் நல்ல பையன் தான், சூழ்நிலையினால இது பண்ணிட்டான், அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான், அந்த குடும்பத்துல யாருக்குமே முன் வழக்குகள் கிடையாது, இது மாதிரிப்பட்ட நிறைய விவரங்கள் அதுல இருக்கும். அந்த பிஓ ரிப்போர்ட் அப்படின்னாலே அவர்களை குறித்த ஒரு சமூக ஆய்வு அறிக்கை தான். அப்போ இந்த இடங்கள்ல இந்த சூழ்நிலைகள்ல அந்த குற்றத்தின் சாரம்சம், அந்த குற்றத்தினுடைய அந்த கிரக்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரங்கள்ல அந்த கமர்சியலா இப்ப சில விஷயங்கள், இந்த இப்ப சைபர் கிரைம், இந்த பொம்பளை பிள்ளைகளை கடத்தி அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனை மன்னிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா சங்கடமாயிடக்கூடாது. சோ இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த அந்த குற்றவாளியினுடைய குணநலன்கள், குற்றத்தினுடைய தன்மை குறித்து கவனமாக முடிவெடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில தான் பிரிவு 4ல நமக்கு என்ன செய்ய முடியும், ஒரு ப்ரொபேஷன் ஆன் குட் கான்டாக்ட் அப்படிங்கிறதுல அந்த இதா இது பண்ண முடியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3, 4 தான் நமக்கு அந்த அட்மானிஷன்ல விடுறது, அந்த என்னது குட் கான்டாக்ட்ல விடுறது. இனி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி விடும்போது இப்படிப்பட்ட ஒரு 3வது பிரிவிலையோ இல்லைன்னா 4வது பிரிவிலையோ, வெதர் அட்மானிஷன்லயோ இல்லைன்னா ப்ரொபேஷன் ஆஃப் அந்த குட் கான்டாக்ட்லயோ அவரை விடும்போது என்ன பண்ணணும், அந்த ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்ட்லயோ இல்லைன்னா அட்மானிஷன்லயோ விடும்போது இந்த அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கான இழப்பீடு கொடுக்க உத்தரவு கொடுக்க முடியுமான்னா அந்த இழப்பீடு உத்தரவு கொடுக்கலாம். அதே போல அந்த ப்ரொசீடிங்ஸுக்கான அந்த செலவுகள் தொகையை கொடுப்பதற்கு சொல்ல முடியுமானா சொல்லலாம். ஆனாலும் அது என்ன கிடையாது, இட்ஸ் நாட் மேண்டேட். அது நீதிமன்றத்தினுடைய விருப்புரிமை சார்ந்தது. அதுல ரொம்ப கவனமா செக்ஷன் 5 அதுல இழப்பீடு, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடும் அந்த ப்ராசஸுக்கான காஸ்ட் எதுவும் கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் விரும்பினால் அதற்கு சிறப்பு காரணங்கள் இருந்தால் கொடுக்கலாமே தவிர கட்டாயம் கொடுக்கணுமானா அவசியம் கிடையாது. அதே போல இப்ப அடுத்த முக்கியமான ஒரு பிரிவு 6. இது என்னன்னா அண்டர் 21 ஏஜ். இந்த அண்டர் 21 அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, இந்த அண்டர் 21 ஏஜ் அஃபெண்டர்ஸ் தான் இதனுடைய நம்ம சொல்லி இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் அண்ட் என்னது ஜுவனைல். இந்த டீம், இந்த 2 பேரும் தான் இதனுடைய இலக்கு மக்கள். அந்த ஜுவனைல் என்று சொல்லக்கூடிய அல்லது அந்த 21 வயதிற்கு கீழாக உள்ள மக்கள் என்று சொல்லக்கூடிய பிரிவு 6ல இருக்குது. எளிமையாக படிக்கக்கூடிய ஒரு இதுதான். பொதுவாக இளம் குற்றவாளிகளுக்கு டெத் சென்டென்ஸோ ஆயுள் தண்டனையோ வழங்குவது கிடையாதுங்கிறது நமக்கு ஒரு பொதுவான ஒரு புரிதல். அந்த ஈவன் 18 வயதிற்கு கீழ்பட்டவர்கள் ஒரு மரண தண்டனை, ஒரு குற்றம் என்னது கொலை குற்றமோ இல்லைன்னா அந்த கொலை குற்றத்துக்கு நிகரான அந்த மரண தண்டனையோ ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் செஞ்சா கூட அவங்களுக்கு என்ன செய்யாது கிடையாதுன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இந்த பிரிவை பயன்படுத்தும் போது அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செக்ஷன் 26 பொறுத்தவரையில 21 வயதிற்கு உட்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் அஃபெண்டர்ஸ் அண்டர் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதுல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அந்த கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு நீதிமன்றம் பிஓவினுடைய அறிக்கையை கட்டாயம் கேட்க வேண்டும். ஏன்னா செக்ஷன் 4ல ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம் அஃபெண்டர்ஸுக்கு பிஓ ரிப்போர்ட் அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதே நேரம் அந்த செக்ஷன் 6ல கோர்ட் அண்டர் 21 ஏஜ் அஃபெண்டர்ஸுக்கு கட்டாயம் பிஓ அறிக்கை கேட்கணும். ஒருவேளை இந்த பிரிவு 3 பிரிவு 4 அடிப்படையில நீதிமன்றம் விரும்பினால் என்ன செய்யலாம், அண்டர் 21 காரங்களுக்கு சிறை தண்டனை கூட வழங்கலாம். பொதுவா நமக்கு அவங்களுக்கு பொதுவாக எந்த வகையிலுமே 18 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் இது மாதிரி தான் ஏதாவது கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃபைன் போட சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கரெக்ஷனல் ஹோம்ல போய் இவ்வளவு நாள் இருந்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமா ஸ்பெஷல் ஹோம்ல 3 ஆண்டுகள் இருத்தியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்க அண்டர் 21 எபவ் 18,
இந்த above 18 under 21க்கு என்ன செய்யலாம்? பிரிவு 3 படியோ பிரிவு 4 படியோ என்ன செய்யலாம்னா தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் விரும்பினால் சிறை தண்டனையும் கொடுக்கலாம். இது ஒரு முக்கியமானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் இந்த குற்றத்தின் தன்மையும் அந்த குற்றம் செய்தவர்களுடைய மனநலன் அதே மாதிரி அவருடைய உடல் திறன் இவங்களுடைய நிலைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். இதை மனசுல வச்சிருக்கணும். இது ரொம்ப கவனமா பார்க்கணும். அத அண்டர் 21க்கு செக்ஷன் 6 படி அவங்களை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா அதே போல அந்த ப்ரொபேஷன் ஆபீசருடைய ரிப்போர்ட் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட் வாங்கல அப்படின்னு சொன்னா ஏன் வாங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அண்டர் 21க்கு ஏன் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய சமூக ஆய்வு அறிக்கை என்பது இவர்களுக்கு தெரிந்தால்தான் இந்த குழந்தைய அந்த கண்காணிப்புல வச்சிருக்கலாமா கண்டிச்சு விடலாமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த நீதிமன்றம் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு குழந்தை மீதான ஒரு முடிவை எடுப்பதற்கு இளங்குற்றவாளிகள் மீது ஒரு முடிவை எடுப்பதற்கு இந்த பிஓ ரிப்போர்ட் தான் ரொம்ப அவசியம். அதனாலதான் இதை என்ன செய்யறாங்க வாங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த சட்டத்தை பொறுத்தவரையில அந்த இளையோரை பாதுகாப்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆயுள் தண்டனை மரண தண்டனை விதிக்கும் அளவிற்கு கடுமையாக இல்லை அப்படின்னு சொன்னா இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ வழங்கணும் அப்படிங்கிற வேற வழியே இல்லைன்னு நினைச்சாதான் அது வழங்காமல் வேறு தண்டனைகள் வழங்குவாங்க. சோ அந்த அடிப்படையில இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏன் அது தண்டனை கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா இந்த வயது உள்ள குழந்தைகள் ரொம்ப ப்ராடக்டிவா இருப்பாங்க. அவங்க ரொம்ப மன அளவிலும் சரி உடல் அளவிலும் சரி அவர்கள் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா வாழ்நாளினுடைய இறுதி காலம் வரைக்கும் அவங்கள திருத்துவது என்பது முடியாது. ஒருவேளை இவங்களை சிறையில அனுப்புறீங்க அடல்ட்டுமா அவங்க மற்றவங்கள்ட்ட கூட அனுப்பும் போது அவங்களுடைய தொடர்பின் அடிப்படையில இந்த குற்றவாளிகள் மாறி போறது அவங்க குற்றவாளிகள் மனிதர்களாக மாறி போகிற அந்த சூழ்நிலை தடுக்கப்பட்டு விடலாம் என்பதற்காகத்தான் இந்த பிரிவுகளினுடைய நோக்கம். அப்போ இந்த 6வது பிரிவை பொறுத்தவரையில அண்டர் 21 இயர்ஸுக்கு அவங்களுக்கான அந்த ரிலீஸோ இல்லைன்னா அவங்களுக்கான இது பண்ணும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பொறுத்தவரையில பிஓ ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமானது என்பது இதுல நம்ம இந்த சட்டத்தை படிக்கும்போது தெரியுது. அப்ப இந்த செக்ஷன் 7 பொறுத்தவரையில அந்த இவருடைய யாரு பிஓனுடைய கண்காணிப்பு அலுவலருடைய அறிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு குழந்தை குறித்து இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் குறித்து ஒரு ரிப்போர்ட் அவங்க எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் அந்த குழந்தையோடு மட்டும் தொடர்புடையதாக இருக்காது, அந்த குழந்தைக்கும் குடும்பத்திற்கும் தொடர்புடையதாக இருக்கும், அந்த குழந்தைக்கும் அந்த சமூகத்துக்கும் உள்ள தொடர்புடையதாக இருக்கும், அந்த குழந்தையினுடைய முன் வரலாறு இருக்கும், அந்த குழந்தையினுடைய உடன் பிறந்தவர்கள் அவர்களை பெற்றவர்கள் அவர்களோடு வசிப்பவர்கள் அந்த ஊரினுடைய நபர்கள் எல்லாருடைய அந்த தகவல்களும் அதுக்குள்ளால இருக்கும் என்பதற்காக இந்த அறிக்கைகள் அந்த நன்னடத்தை அலுவலர்களுடைய அறிக்கை என்பது ரகசியமான ஒன்றாக இருக்கும். ஈவன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கூட அதை கேட்டு வாங்க முடியாது. அந்த அடிப்படையில இதுல இவங்க பிஓ ரிப்போர்ட்டை பொறுத்தவரையில 4க்கு கட்டாயம் கிடையாது, 6வது பிரிவுக்கு கட்டாயம் என்பது செக்ஷன் 7ல இருக்கக்கூடிய அதனுடைய அந்த சாராம்சம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 8வது பிரிவு. இந்த 8வது பிரிவு ஒரு எப்பவுமே ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அந்த உத்தரவுகளுக்கு ஒரு மாறுபாடு அல்லனா அதை மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தேர்ந்த ஒரு சட்டமுறை என்று நம்ம சொல்லுவோம். அதுல ஒருவேளை நம்ம கொடுத்தக்கூடிய ஒரு நிபந்தனை ஒழுங்காக அவர் கடைபிடிச்சிட்டு வர்றாரு அப்படின்னா அதுல ஏதாவது அவரை அந்த நிபந்தனைகளை குறைக்கலாம். இல்லைன்னா அந்த நிபந்தனைகளை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிபந்தனைகளை இன்னும் கூட்டி வழங்கலாமான்னா எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும், டிமினிஷ் பண்ணவும் முடியும். இதை சொல்றதுதான் பிரிவு 8. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஷன்ஸ் போடுறோம். அந்த கண்டிஷன்ஸ்ல இப்போ ஒருவர் நாட் லெஸ் தென் 1 இயர் அவருக்கு என்ன செய்யணும், சூப்பர்வைஷன் ஆர்டர் போடலாம். ஆனா சூப்பர்வைஷன் ஆர்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனா அது 3 வருஷத்துக்கு மேல போயிடக்கூடாது. சோ இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த நிபந்தனைகளை நாம குறைத்து வழங்கலாம், இல்லைன்னா ஆல்டர் பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம், இல்லைன்னா புதிய நிபந்தனைகளை இன்சர்ட் பண்ணலாம். அப்ப இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த 8வது பிரிவுல வேரியேஷன்ஸ் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். பண்ண முடியறது அப்படிங்கிறது அந்த எக்ஸ்டெண்ட் பண்றது 3 இயர்ஸ்க்கு மேல போகக்கூடாது. ஒருவேளை நீங்க ஆல்டர் பண்றீங்க, இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, இல்லைன்னா டிமினிஷ் பண்றீங்க, இல்லைன்னா புதிய நிபந்தனைகளை இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இந்த நபர் சூரிட்டி வித்தவுட் சூரிட்டி ஆர் வித் சூரிட்டியில போயிருந்தாருன்னா
அந்த சூரிட்டி இருப்பார் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன செய்யணும், நோட்டீஸ் கொடுத்து அவருடைய விருப்பத்தையும் கேட்கணும். அந்த ஏன்னா ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கலாம். அப்ப அவருக்கு இல்ல இல்ல இதுக்கெல்லாம் எனக்கு முடியாது, இவரை தூக்கி சுமக்க முடியாது அப்படின்னு சொன்னா புதிய சூரிட்டி கேட்கலாம். அப்ப புது பாண்ட் அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லலாம். அப்போ இந்த விருப்பம் இல்லாத அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, வேரியேஷன் பண்ணும்போது, அதை ஆல்டர் பண்ணும்போது அல்லது இன்சர்ட் பண்ணும்போது, அந்த நிபந்தனைகளை உள்ள புகுத்தும் போது புதிய அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு அந்த பிணையாளர்களுக்கும் அறிவிப்பு கொடுத்து கேட்கணும். அந்த பிணையாளர்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் புதிய பாண்டை எக்ஸிக்யூட் பண்ற சொல்லலாம். இது செக்ஷன் 8. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 9. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் offender failing to observe conditions of bond. இந்த இடத்துல என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிபந்தனைகளுக்கு மீறாரு, அவர் அப்சர்வ் என்ன செய்யல, கண்டிஷன்ஸ் அப்சர்வ் பண்ண முடியல அப்படிங்கிற சில வந்து இது அதிகமாக, ஏன்னா 3 பொறுத்தவரையில அட்மானிஷன்ல விட்டுருவாங்க. 6 பொறுத்தவரையில அதுலயே நமக்கு வந்து அண்டர் 21க்கு ரொம்ப லிபரலா இருக்கும். அதே நேரம் இந்த இதுல பாதிக்கப்படுறது யார் பாதிக்கப்படுவான்னா அந்த பிரிவு 4 படி, அந்த பிரிவு 4ல தான் அவருக்கு வந்து ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்ட் என்ன பண்ணலாம், 3 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும். அந்த இது கூட சூப்பர்வைசன் ஆர்டர் போடலாம். அந்த சூப்பர்வைசர் ஆர்டர் வந்து நாட் லெஸ் தென் 1 இயர் இருக்கணும், எக்ஸ்டெண்டட் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அதே போல இந்த வேரியேஷன் பண்ணலாம். அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. அந்த செக்ஷன் 4 அடிப்படையில ஒரு நபருக்கான அந்த இது வந்து அவர் கண்டிஷன்களை மீறினால் அவரை பழையபடி என்ன பண்ணலாம்னா, அவருக்கு ஒரு ஒரிஜினல் ஆர்டர் இருக்கு பாருங்க, அந்த நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கும். அந்த உத்தரவின்படி அவரை பழையபடி என்ன செய்யலாம், கஸ்டடிக்கு அனுப்பிடலாம், அவரை ரிமாண்ட் பண்ணிடலாம். ஒருவேளை அந்த நிபந்தனைகளுக்கு அவர் வந்து ஏதோ ஒரு வகையில அந்த நிபந்தனைகளை மீறி இருக்கிறாரு, அந்த நிபந்தனைகளை மீறுவதற்கு ஒரு சின்ன ஃபைன் இம்போஸ் பண்றாங்க. அந்த ஃபைனை இம்போஸ் பண்ணி கட்டிக்கிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடலாம். ஒருவேளை அந்த ஃபைனையும் அவர் கட்ட முடியல அப்படின்னு சொன்னா அவரை என்ன செய்யலாம்னா திருப்பி என்ன பண்ணிடலாம், ஒரிஜினல் அஃபென்ஸுக்காக, இந்த மீறிய அஃபென்ஸுக்காக அல்ல, அந்த நிபந்தனைகளை மீறியதற்காக அல்ல, இல்லைன்னா அந்த கண்டிஷன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கான அதை ஃபெயிலியருக்கு இல்லை, அவர் ஒரிஜினல் அஃபென்ஸுக்கு எந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த தண்டனைக்காக அவரை மீண்டும் கஸ்டடிக்கு அனுப்பிடலாமான்னா செக்ஷன் 9 படி அனுப்பிடலாம். அதே போல வந்து அந்த 10ங்கிறது வந்து நமக்கு அவசியம் இல்லாதது. அந்த சூரிட்டிஸ் தொடர்பான ப்ரொவிஷன்ஸ் அது வந்து சிஆர்பிசியில என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இதுலயும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அதிகமான முறையில நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் 11ல ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த 11 கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த நீதிமன்றம் வந்து ட்ரையல் கோர்ட் வந்து ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்டுக்கு வந்து அவங்க உத்தரவு போடல, இல்லைன்னா அட்மானிஷன் பண்ணல, இல்லைன்னா அண்டர் 21 ஏஜ் வந்து 18+21 பிலோங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற சில அப்பீல் போயிருக்கிறீங்க, இல்லைன்னா ரிவிஷன் போயிருக்கிறீங்க. அப்போ ரிவிஷன்ல கூட என்ன செய்யலாம், அந்த ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டாக்ட்ல விடலாமான்னா ரிவிஷன் கோர்ட்டுக்கோ அப்பீல் கோர்ட்டுக்கோ அந்த பவர் இருக்குது. ஒருவேளை அந்த ரிவிஷன் கோர்ட் அப்பீல் கோர்ட்டுக்கு ட்ரையல் கோர்ட் விட்டிருந்த அந்த பிஓல விட்டிருந்தத அவசியம் இல்லை, இது பிஓல விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு அதுக்கும் இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் பிரிவு 11. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிவு 12 பொறுத்தவரையில ரிமூவல் ஆஃப் டிஸ்குவாலிபிகேஷன் அட்டாச்சிங் டு கன்விக்ஷன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சட்டத்தினுடைய நோக்கமே தண்டனை வழங்குவது அல்ல, ஒரு மனிதனை தண்டிப்பது அல்ல. அந்த மனிதன் செய்த குற்றத்தை வெறுக்கிறது, ஆனால் மனிதனை வெறுப்பதில்லை. நாம எல்லாருக்குமே நம்ம வீட்டுல எல்லாம் நமக்கு அம்மா அப்பா நமக்கு சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்க, நீங்க என்ன சின்ன பிள்ளையிலே சொல்லியிருப்பாங்க, எப்பா ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான்னா அவனை அடிக்காத, அவன் செஞ்ச குற்ற செயலை நீ வெறு, அப்ப நீனும் அந்த வேலையை செய்யாத, ஆனா அவன் உன்னுடைய நண்பன், அவன் உன்னுடைய சகோதரன் அப்படின்னு நமக்கு சின்ன பிள்ளையில சொல்லி தந்திருப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் இந்த 12ல இருக்குது. இந்த ரிமூவல் ஆஃப் டிஸ்குவாலிபிகேஷன் அட்டாச்சிங் டு கன்விக்ஷன், இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த முதல் குற்றவாளி அல்லது அந்த குழந்தை குற்றவாளி இவர்கள் ஒரு தண்டனை பெற்றிருக்கிறார்கள், பிரிவு 3 படியோ அல்லது பிரிவு 4 படியோ அல்லது பிரிவு 6 படியோ அவர்களுக்கு ஏதோ ஒரு தண்டனையை முதல்ல வாங்கிக்கிட்டு தண்டனைக்கு பிறகு கண்டிப்பின் பேரில் விட்டிருக்கலாம், தண்டனையை வாங்கி கொண்டு அவர் நன்னடத்தையின் பேரில் விடுவித்திருக்கலாம், தண்டனையை வாங்கி கொண்டு அவர் அண்டர் 21 இயர்ஸ் என்கிற கணக்கில் அவர் அந்த தண்டனையை அதுல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கலாம். இப்ப அவர் இதன் பிறகு எந்த குற்றமும் அவர் செய்யவில்லை,
இப்போ அவருக்கான ஒரு சூழ்நிலை வருது, ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும், இல்ல அவர் ஒரு அரசு வேலைக்கு போக வேண்டும், இல்லைன்னா அவர் ஒரு ஒரு உள்ளாட்சி அமைப்பிலேயோ அல்லது சட்டமன்றத்திற்கோ அல்லது பாராளுமன்றத்திற்கோ அவர் நிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த குற்றம் என்பது இந்த கன்விக்ஷனுக்கான இந்த கன்விக்ஷன் பேரில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்குவாலிபிகேஷன் என்பது அவரிடமிருந்து மறைந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த 12வது பிரிவு. நீங்க அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, அதை மன்னிச்சிட்டீங்க. குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, அதை நன்னடத்தையின் பேர்ல விடுவிச்சிட்டீங்க. குற்றத்துக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீங்க, அது அண்டர் 21 நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, ரீஃபார்ம் பண்ணி அவங்களை விட்டுச்சீங்க. இந்த மனிதரை நீங்கள் பாதுகாத்து கொண்டீர்கள். அப்ப இந்த மனிதர் பின்காலங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வரும்போது இந்த டிஸ்குவாலிபிகேஷன் என்பது அவரை தொடர்ந்து வரக்கூடாது என்பதற்காகத்தான் 12. ஒருவேளை நல்லா கவனிங்க, இந்த 4வது பிரிவு ரொம்ப டேஞ்சரஸ் செக்ஷன். ஏன்னா அந்த 3 வருட கண்காணிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த 3 வருட கண்காணிப்புக்கு பிறகு அவர் என்ன பண்ணிடுவார், முழுமையாக விடுவிக்கப்பட்டு விடுவார். ஆனா 2வது ஒரு குற்றம் செஞ்சா, அந்த 2வது ஒரு குற்றம் செய்யும் போது இந்த முதல் குற்றம் என்பது முதல் குற்றமாக கருதப்படும். அப்ப இந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா, ரிமூவல் ஆஃப் டிஸ்குவாலிபிகேஷன் இங்க 2வது அந்த 3வது பிரிவின்படியோ 4வது பிரிவின்படியோ 6வது பிரிவின்படியோ பெற்ற அந்த தண்டனையை அவர் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு என்னது ரிமூவ் பண்றதுக்கு சட்டம் சொல்கிறது. எப்ப வரைக்கும்னா, அவர் அடுத்த குற்றம் செய்யாமல் இருக்கும் வரை, இந்த சமூகத்துல அவர் திருந்தி வாழும் வரை. 2வது அவர் செஞ்சிட்டாருன்னா அந்த பழைய தன்மை என்ன செஞ்சிடும், மறைந்து விடும். அப்போ இந்த 12வது பிரிவு ரொம்ப முக்கியமான பிரிவு. இந்த அடிப்படையில் 3 முதல் 12 வரையிலுமான பிரிவுகள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரையோ அல்லது ஒரு இளம் குற்றவாளியையோ ரிலீஸ் பண்றது நன்னடத்தையின் பேரில், கண்காணிப்பின் பேரில், கண்டிப்பின் பேரில், அல்லது வயது ஒரு சிறு குழந்தை என்கிற 21 வயது என்கிற அந்த அடிப்படையில் அவர்களை விடுவிப்பதை பற்றி சொல்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு 13, 14, 15 இவ்வளவுதான். இதோட இந்த சட்டம் நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இத 13 பொறுத்தவரையில ஒரு கண்காணிப்பு அலுவலர், ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர் என்பவர் யாரு அப்படின்னா, ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர்ங்கிறவர் தமிழ்நாடு அரசால், அதாவது இன்னைக்கு நமக்கு இங்க தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள அந்த மாநிலத்தினுடைய அந்த மாநில அரசால் என்ன பண்ணணும், நீதிமன்றத்திற்கு உதவும் பொருட்டு இந்த கண்காணிப்பு அலுவலர்களை நியமிப்பாங்க. இந்த கண்காணிப்பு அலுவலர் குரூப் 2 போஸ்ட்ல நீங்க ப்ரொபேஷன் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும். நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரொபேஷன் ஆபீசர்ங்கிறது குரூப் 2 போஸ்ட். இது ஒரு மாவட்ட அதிகாரி நிலைமைக்கு தகுதியான ஒரு போஸ்ட். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜேஜே ஆக்டின் படியும் இந்த ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்டின் படியும் இது என்ன பண்ணணும்னா, இந்த குழந்தைகள் இல்லைன்னா முதல் குற்றவாளிகளுக்கு ஒரு சமூக ஆய்வு அறிக்கை செய்வதிலிருந்து அந்த குழந்தைகளை முன்னாடி ரீஇன்டகிரேட் பண்றதுக்கான ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம், அவங்களுக்கான டெவலப்மெண்டல் பிளான் போட்டு அவங்களை கண்காணிக்கிறது எல்லாமே இவங்களுடைய பொறுப்பு. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த நீதிமன்றத்தினுடைய பார்வையாளராகவே இவர் இருப்பாரு. அதே போல நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய அந்த உத்தரவுகளை இவர்கள் செயல்படுத்துவதற்கு அவங்களை என்ன செய்யணும், அந்த குற்றவாளிகளை கண்காணிக்கிற வேலை இவருக்கு வேலை. அதுதான் பிரிவு 14 சொல்றது அவருடைய கடமைகள். அந்த கடமைகளை பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னென்ன கடமை இருக்குன்னா, ஒரு குற்றவாளிய எப்படி நடத்துனா அவர் நல்லா இருப்பாரு என்பதற்காக ஒரு அறிக்கையை நீதிமன்றத்திற்கு கொடுக்க வேண்டிய கடமை இவருக்கு கடமை. அதே போல அந்த குற்றவாளியையும் அந்த மன்னித்து விடக்கூடிய அல்லது நன்னடத்தின் பேரில் விடக்கூடிய அந்த குற்றவாளியையும் அவரோடு தொடர்புடைய மற்றவர்களையும் கண்காணிக்கிறது இவருடைய வேலை. இந்த பிரிவு 5 படி இழப்பீடோ அல்லது செலவு தொகையோ உத்தரவிடப்படும் போது அந்த இழப்பீடையும் அந்த செலவு தொகையையும் அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கிடைக்கும் வகையில் அதை நீங்க செலுத்துவதற்கு ஆலோசனையும் உதவியையும் செய்ய வேண்டிய பொறுப்பும் இந்த பிஓஸுக்கு தான் இருக்குது. அதே போல அந்த பிரிவு 4 படி ஒரு சூப்பர்வைசன் ஆர்டர்லயோ இல்லைன்னா ப்ரொபேஷன் ஆஃப் அந்த குட் கான்டாக்ட்லயோ விடும்போது சில நிபந்தனைகளை போட்டிருந்தா அந்த நிபந்தனைகளை அனுசரிப்பதற்கு இவருக்கு ஆலோசனை கொடுக்கறது, கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களை அப்பப்ப போய் ரீச் அவுட் ப்ரோக்ராம் அவரை போய் பார்த்துட்டு வர்றது, அவர் வேலையை செய்ய வைக்கிறது, இல்லைன்னா தேவைப்பட்டால் அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே இந்த ப்ரொபேஷன் ஆபீசர்னுடைய ஒரு கடமை தான். இந்த இதை படிக்கும் போது நீங்க அந்த ஜேஜே ஆக்ட்ல இருக்கக்கூடிய பிஓஸ்னுடைய ரோல்ஸையும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த தகவல் உங்களுக்கு ஒரு
ஒரு கண்காணிப்பு அலுவலர் குறித்து ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு சொல்லி மெயின்ல கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையும் சேர்த்தே நீங்க என்ன பண்ணலாம், எழுதலாம். அதே போல அந்த 360 அல்லது 401 சிஆர்பிசி இதனுடைய இதுகளையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், அதுல எதுல கட்டாயம் இல்ல, அவருடைய கடமைகள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதும்போது ஒரு நல்ல ஒரு கட்டுரைக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பிரிவு 15, இந்த கண்காணிப்பு அலுவலர்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்டாக இருப்பார்கள். அந்த பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவு 21 நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், அந்த பப்ளிக் சர்வெண்ட பத்தி சொல்லும். பிஎன்எஸ் 228 அத 2/28 சொல்லியிருக்கோம். அப்ப அந்த இதன் அடிப்படையில இவர்கள் கண்காணிப்பு அலுவலர்கள் தான். அது 15. 16 பொறுத்தவரையில பிரிவு 16 ஒரு நல்லெண்ணத்துல எடுக்கிறாங்க ஒரு நடவடிக்கை, என்னது ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த், அது அவங்களுக்கு இம்யூனிட்டி உண்டுங்கிறத சொல்லுது. அதே போல 17 பொறுத்தவரையில இந்த ரூல் மேக்கிங் பவரை பொறுத்தவரையில என்ன, கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்புடைய இதுகளை எல்லாத்தையுமே மாநில அரசுகள் செய்ய முடியும் என்கிறத பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இந்த வகையில இந்த ஒரு சிறப்பான ஒரு சட்டம், ஒரு சமூக சீர்திருத்த சமூக நோக்கோடு கொண்ட ஒரு சட்டம். ஆனா இது நமக்கு சில நேரங்கள்ல இந்த சட்டங்கள் குற்றவாளிகளை பெருக்குகிறதா, குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனை குறித்த பயம் போயிருதா அப்படிங்கறதெல்லாம் பத்தி கேள்வி கேட்கலாம். இந்த சட்டத்தை நீங்க வெறும் சட்டம் பிரிவு 1 19 வரைக்கும் படிக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய அந்த சமூக பார்வை, அதே போல இந்த குற்றவாளிகளுடைய அந்த குற்றத்தினுடைய இம்பாக்ட், அந்த குற்றவாளி தனிப்பட்ட முறையில் வளர்வதற்கான வாய்ப்பு, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து அந்த அந்த நீதித்துறையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலளித்தீர்கள் என்று சொன்னால் நீங்க இன்னும் நல்ல ஒரு வழக்கறிஞராக என்ன செய்யலாம், அந்த சமூகத்தில் திகழலாம். அதே போல இந்த எதிர்வரும் குற்றவியல் வழக்கறிஞர் தேர்வையும் சிறப்பாக எதிர்கொள்ளலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா மட்டும் கேளுங்க, கூடுதல் விளக்கம் கேட்கறதுக்காக இந்த வகுப்பை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நம்ம ஏபிபி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே அந்த 11th அவர் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதன் விதமாக இதுல ரொம்ப இழுக்காம சந்தேகங்கள் இருந்தா மட்டும் கேளுங்க, இல்லைன்னா வகுப்பை நிறைவு செய்திடலாம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you sir. Thank you.